guys. ஒரு வழியா டிக்கெட்டை போட்டாங்க. ஆனால் செம்ம அரிபரியாக கிளம்பிட்டு இருக்கேன். நெக் டு நெக்கில் நிற்கிது. நீங்களே பார்ப்பீங்க. இன்னைக்கு காலைல தான் வந்தேன் திருச்சிக்கு. நாளைக்கு சென்னை கிளம்புறேன். எப்படி இருக்கு பாருங்க. எப்படியோ பேக்கிங் எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே. ஏன்னா எப்போதுமே எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும். எனக்கு மட்டும் லாஸ்ட் மினிட்ல இப்படி ஹரிபரியாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்படியுமே இன்னும் இன்னைக்கு தான் போய் காசரிஸ்லாம் வாங்கினோம். பட் ஆனால் அது மட்டும் பாருங்கள், அந்த கட்டப்பை மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. பேக்கிங் பாருங்கள் சத்தியமாக எப்படி இருக்குன்னு முடியல கைஸ். யூகேக்கு எப்படி பேக் பண்ணணும்னு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பற்றி ஏதாவது ஐடியா, எனி ஐடியா ஆஃப் பேக்கிங் யூகே? உண்மையிலேயே அப்ராடில் இருக்கவங்களுக்கு இல்லை வரப்போகிறவங்களுக்கு ஃப்ரெஷருக்கு ஹேட்ஸ் ஆஃப். சத்தியமாக பேக்கிங் மட்டுமே என்னால் சத்தியமாக முடியல. அவ்வளோ பேக்கிங் போட்டு அமுக்குன்னு அமுக்கி, அதுவும் இல்லாமல் அத்தனை டைம் போய் லக்கேஜ் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அதுவும் டவுட்டாக இருக்குது. இல்லை வச்சுட்டு போனால் அங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரில, காஸ்ட்லியாக இருக்குமா? அங்கே கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க முடியாது அங்கே போய். அதனால சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அமுக்குன்னு அமுக்கி வச்சாச்சுங்க. முடியல சத்தியமாக. ஒரு வழியாக பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ பாய் டு இந்தியா, பாய் டு ஸ்ட்ரீட் ஹோம். எல்லாத்துக்கும் பாய் தான். ஆனால் எனக்கு டைம் இருந்திருந்தால் சீரியஸாக பொறுமையாக எல்லாமே பண்ணியிருக்கலாம். எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. எனக்கு அந்த ஒரு இஷ்யூனால நான் உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு உடனே போகிறேன். அதுதான் இப்போ ப்ராப்ளமே. இல்லைனா கொஞ்சமாக நான் பொறுமையாக எல்லாமே பண்ணியிருக்கலாம். 2 நாள் தான் டைம். இந்த மாதிரி யாராவது கிளம்பியிருப்பீங்களா? 2 நாளில் முன்னாடி விசா வந்து 2 நாள் டிக்கெட் போட்டு கிளம்பியிருப்பீங்களா சொல்லுங்கள். அதுவும் பேக் பண்ணி ஓரளவு கிளம்பியாச்சு. மணி இப்போ 5 போகுது. காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னையில். நான் திருச்சியில் இருக்கேன். எப்படி இந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து எங்கள் அம்மாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட கனவு நான் ஃபாரின் போகணும், எப்படியாவது நான் போயே ஆகணும், போயிட்டு அவங்கள கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரொம்ப நாள் கனவு. பட் ஆனால் அது நடக்கலை, அவங்க இல்லை. ஸோ மேலே ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டைமில் இருந்தால் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படியே பறன்னு பறந்துருப்பாங்க. செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் பார்க்கவே. பட் ஆனால் பார்க்க அவங்க இல்லை. சரி, திஸ் இஸ் மை ரூம். லாஸ்ட்டு இங்கே கட்டில் இருந்துச்சு. கட்டில் வந்து பாய்ஸ்லாம் வந்து உட்காந்து டம்முன்னு உடச்சி கட்டில் உடச்சிட்டாங்க. பாய்ஸ் கோச்சிக்காதீங்க சொல்லிட்டேன் உண்மையை. அதனால் அந்த கட்டில் இந்த வந்து படுத்த இந்த ஃபேனில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏசிலாம் கிடையாது. ஆனால் ஃபேன் அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் குளிர் காலத்தில். சம்மரில் இல்லை, சம்மரில் வேர்த்து ஊற்றும், அதுலேயே நம்ம தூங்கலாம் அப்படி. ஆனால் இந்த இடத்த மிஸ் பண்ணுவேன் உண்மையிலேயே ரொம்ப. நல்லா எங்கே போனாலும் இங்கே கொஞ்சம் எந்த ரூமில் தங்காலுமே இங்கே வந்து படுத்தாதான் அப்படி தூக்கம் வருங்க. எங்கேயுமே போய் படுத்தோன்னு தூக்கம் வராது. ஆனால் என்னன்னே தெரியாது, இங்கே வந்து படுத்தோன்னா அப்படியே தூங்கிட்டே இருக்கலாம் 10 மணி வரையும். ஓகே, எல்லாத்துக்கும் எல்லா வண்டிக்கும் பாய். முக்கியமாக ரூசி என் கூட எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனால், எங்கே இருந்தாலுமே இது ஒன்று தாங்க என் கூட ரொம்ப நாளாக இருக்கும். எப்போதுமே டிப்ரெஷனில் சந்தோஷத்தில் எப்போதுமே இது ஒன்று தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ உன்னை எடுத்துகிட்டு போக முடியல, என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அதுவும் இல்லாமல் காசு இல்லை. ஸோ இதான் இவனை வந்து லாஸ்ட்டாக பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
மேபி இந்த வீடியோ மட்டும்தான் மெமரி க்ரூஸிக்கு. உண்மையிலே செம பைக்கு மிஸ் பண்ணுவேன். அங்கே போய் எப்படியும் வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் தான், ஒன்லி டிரான்ஸ்போர்ட். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா சோகமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் சோகமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் எடுத்துட்டோமா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு இருக்குது. அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஹாய் வா, போயிட்டு வரேன், பாய் சொல்லுங்க, மிஸ் யூ வா. நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நல்லா படித்து நிறையா மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும், அதை நிறையா இருக்கணும். நம்ம ஊர் பொண்ணு அந்த ஊரில் இருந்ததுன்னா அந்த பொண்ணையே கட்டி வச்சுருவோம். அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கவா, நம்ம ஊருக்காரருக்கு நம்ம ஊருக்கே வந்து கட்டிப்போம். டேய் நம்புடா, சத்தியமா யூடியூப்ல வந்து ஒரு பவுன்ஸா டாலர்ல வந்துச்சு. நான் வந்து அதை வச்சுதான் போறேன். சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லாதடா. நீ ஏன்டா சொல்லு டிக்கெட் பேரை காட்டு. டேய் சும்மாடா, வேற ஒருத்தன் டிக்கெட். எங்க யாரு போறா? யாரு ஃப்ரெண்ட் ஒருத்தன். போலாதடா, உன்னை விட்டு போக மாட்டேன் சீரியஸா. நீ போ, கோபுரோ கொடுத்து. ஏய் வேற ஒருத்தனோட கோபுரோ போதுமா? கோபுரோ வண்டி 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 இருக்கு. சரி வேணாம், கோபுரம் மட்டும் கொடுத்துட்டு போட்டு விட்டுறான். உனக்கு பத்திரிக்கை மகந்த கல்யாணத்துக்கு அனுப்பி விட்டானா? சரி ஓகே, கோபுரம் வச்சுட்டு போறேன், நீ எடுத்துட்டு அனுப்பிச்சு விடு. உண்மையிலே புரியாது. ஏய் இல்லடா, சும்மா சொன்னா வேற ஒருத்தரோடதுடா. வேண்டா நீ வேற அனுப்பி விடுன்ற. நம்பவே மாட்டீனா? வீட்டுல கத்திரிக்காய் வேற சொன்னாங்க, படுத்துறாங்க வந்துருவாங்க போல இருக்காங்க. எங்களுடைய யூடியூபர் ஷாமோட அப்பா பேசுகிறேன். அவர் இன்னைக்கு லண்டன் கிளம்புறாரு. நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஆசீர்வதிக்கணும். அதே சமயத்தில் இறைவன்கிட்ட வேண்டிக்கணும், அவர் இன்னும் நல்ல புகழ் பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட ரிக்வெஸ்டாக நீங்கள் எல்லோரும் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரை வாழ்த்துங்க. வாழ்த்துக்கள் வளரட்டும். நானும் உங்களை வாழ்த்துறேன். நீங்களும் உங்கள் குடும்பம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வரையோட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. Starting